welcome back to my channel Jency's Diary, and this is Jency. Today's video all about my Sunday routine and ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கென்யா இஸ் வெரி கோல்ட் த்ரூ அவுட் த இயர், எஸ்பெஷலி இன் மே டு ஜூலை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் த கென்யா ட்ரிப் இன் திஸ் பீரியட்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பீரியடில் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா வெதர் டு வெதர் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தான் சொல்லுவேன். அப்படி இல்லை வரணும் அப்படின்னாக்கா நிறைய ப்ரிகாஷன்ஸோடு வாங்க. வேக்சின், எல்லோ ஃபீவர் வேக்சின் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மாசைமாரா ட்ரிப் பற்றி தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை மாசைமாரா ப்ளேலிஸ்ட்டும் பார்க்கலாம், இல்லைனா ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். டீட்டெயில்டாக பேக்கேஜ், காஸ்ட் அண்ட் வேக்சின், என்ன வேக்சின் எடுக்கணும், எப்போ எடுக்கணும் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் த கென்யா ட்ரிப் மாசைமாரா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஸ் அ ஹோம் மேக்கர் அண்ட் மாமா என்னால் எந்த ரொட்டீனையுமே எந்த மான்சூன்லையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நமக்கு அந்த ஜிஞ்சர் டீ, அது இந்த கோல்ட் டைமில் ஜிஞ்சர் டீ எடுக்கிறது செம்ம ரிலீஃபாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டீயோடு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த டேவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் இந்த பால்கனி தான். எந்த மான்சூன்லையுமே எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் ரிலாக்ஸ் கொடுக்குற ஒரே பிளேஸ் இந்த பால்கனி மட்டும்தான். ஸோ தட் இங்கே தான் எத்தனை தடவை டீ குடித்தாலும், எப்போ குடித்தாலுமே, அது ரெய்னிங்காக இருக்கட்டும், இல்லை சம்மர், இல்லை கோல்டு, வாட் எவர் இட் இஸ், எனக்கு அந்த இடத்துல உட்காந்து அந்த டீ ஒரு 10 minutes தான். ஏன்னா ஆஃப்டர் த 10 minutes எனக்கு கண்டினியூஸாக என்னோடய ஷெட்யூல் போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த 10 minutes ரொம்பவே பீஸ்ஃபுல் அண்ட் ரிலாக்ஸாக வேணும்னா இந்த பால்கனி எனக்கு காம்ப்ரமைஸே இல்லை. அண்ட் தென் சண்டே ஆனாலே கொஞ்சம் லேசியாக, கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தான் என்னோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி சண்டே சர்ச் போயிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டும் போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வர்றது தான். ஸோ தட் அந்த பிட்வீன் கேப்பில் நமக்கு ஃபில்லிங்காக இருக்கணும், பட் ஹெவியாக இருக்கக்கூடாது. ஸோ தட் மில்க் ஷேக், அதாவது நட்ஸ் அண்ட் மக்கானா மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் மக்கானா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோடு உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதையுமே சேர்த்து சோக் பண்ணிக்கோங்க நல்லா ஹாட்டான மில்கில். ஸோ ஒரு 10 to 15 minutes சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பனானா, ஆப்பிள், வாட் எவர் ஃப்ரூட் இருக்கோ அதோடு சேர்த்து நீங்கள், பனானா இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ செம்ம ஃபில்லிங்காக இருக்கும், ஆனால் ஹெவியாக இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் த லன்ச் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வாங்கினாலே எனக்கு ஒரு 2 weeksக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஃபாக போகும். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கரெக்டான ஷெட்யூல் போட்டுருவேன். அதே நேரம் இடையில நான்வெஜ்ஜும் இருக்கிறதுனால ஸோ கம்பைன் பண்ணி போடும்போது நமக்கு ரொம்ப ரிலீஃபிங்காக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டேக்கு என்னோடய மீல் ப்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா சண்டே நம்ம எந்த அளவுக்கு நான் ப்ரொடக்டிவாக வச்சுருக்கணும். ஸோ வீக் டேஸில் என்னோடய மற்ற ஒர்க்கும் என்னால் பார்க்க முடியும். ஒன்லி குக்கிங் அண்ட் க்ளீனிங் மட்டுமே பார்த்துக்கலாம். ஸோ இல்லைன்னா எல்லாமே மீல் ப்ரிப்லேருந்து எல்லாமே பண்ணும்போது நமக்கு டைமும் ஜாஸ்தியாகும், மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ தட் கொஞ்சம் ப்ரிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எனக்கு அந்த வீக் ரொம்ப ப்ரொடக்டிவாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். ஸோ அதனால் இந்த ரொட்டீன் மட்டும் ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வீக் ஃபுல்லாக நிறைய டைம் எனக்கு சேவ் ஆகும்.
சண்டே நான் இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு டெய்லி என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருவேன். என்னென்ன வந்து நம்ம பண்ணணும், என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணணுன்ட்டு எனக்கு பிளான் பண்ணி வச்சுட்டேனாக்காலே அந்த வீக் ஃபுல்லாக அகைன் அண்ட் அகைன் யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். ஸோ ஃபைனலாக அந்த ஒர்க்கை முடித்தாலே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு இன்றைக்கி சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் கறி தான். ஸோ இந்த மஷ்ரூம் கறி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக பயங்கர சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் தான் மொத்தமாகவே வந்து உங்களுக்கு அந்த மஷ்ரூம் செய்கிறதுக்கு ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இந்த மஷ்ரூமை கொஞ்சமாக மைதா போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா மைதா வந்து உங்களுக்கு மஷ்ரூமில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக வந்து கொடுத்துரும். ஸோ தட் நல்லா மைதா போட்டு ஜஸ்ட் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்பவே வந்து நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். ஸோ தட் ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால நிறைய இது காணா போயிடும். ஸோ தட் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து அது ப்ரௌன் ஷேடில் இருக்கும். இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா மஷ்ரூம்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த வாட்டர்லேயே அது ஓரளவு வந்து நல்லாவே குக் ஆகிடும். இப்போ டர்மரிக் அண்ட் டொமேட்டோ பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா பியூரி கூட ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா. மெயினாக நான் மேகி க்யூப் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். ஆஃப்டர் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பிடிக்கணுன்னாக்கா நீங்கள் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் மெயினே இருக்குது. செம்ம க்ரீமியான ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் வந்து இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பட்டர், அதில் லைட்டாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணேன் மைதா. அண்ட் தென் சீஸ், நான் பன்னீர் சீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணியிருக்கலாம். பன்னீருங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பால் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இந்த கிரேவியையும் அதில் போட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ரொம்பவே தேங்க் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. உங்களோட நெக்ஸ்ட் டின்னர் டேட்டுக்கு ஆர் டின்னர் டைமுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணுங்கள். ஃபைனலி நெக்ஸ்ட் டேக்கு ஷெட்யூல் பண்ணிடுவேன். அண்ட் தென் ரொம்ப நேரம் எடிட் பண்ணுறனால ஐ எக்ஸசைஸ் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்ம தூங்க வேண்டியது தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.